எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்கின்ற கப்பல்களிடமிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகின்றது. திரைமறைவிலே அமெரிக்காவினுடைய ஒரு போர்க்களமாக அல்லது போரியல் தளமாக இலங்கை மாற்றப்படுகிறதா? இலங்கையினுடைய ஏற்றுமதியில் 30% ஏற்றுமதி என்பது அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது. இந்தியாவுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் இலங்கை போன்ற நாடுகளினுடைய நிலைமை என்ன? அதாவது வளர்முக நாடுகளாக மேற்குலக நாடுகளுடைய சலுகைகளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியின் பங்காளியை பகையாளியாக்கிவிடக் கூடாது என்பதனை கடந்த மாதம் அன்றகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருந்த கருத்து இது. இலங்கைக்கு இந்த காலப்பகுதியில் அப்படியான ஒரு அன்பளிப்பை அமெரிக்கா செய்ய வேண்டிய தேவை என்னதுவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்ற எதிர்ப்பு ஆயுதங்கள் பொருத்திய அந்த உலங்கு வானூர்திகள் ஏன் வழங்கப்பட வேண்டும்? ஆக பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம், இது த ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாளும் நாங்கள் பேச போகின்ற விடயம் குறிப்பாக மத்திய கிழக்கு அந்த பிராந்தியத்தினுடைய இந்த பதற்றமான சூழல் உலகத்தை ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது கொண்டு அமர்த்தி வைத்திருப்பது போல் இருக்கிறது. நாளுக்கு நாள் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள் மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய அச்ச சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போரினுடைய பதற்றம், அதாவது மேற்காசியாவில் இடம்பெறுகின்ற இந்த பிரச்சனைகள் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் சமையலறைகளில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அவர்களுடைய பைகளில் அதாவது பாக்கெட்டுகளிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி பலரும் அச்சப்படுகின்ற ஒரு விடயம் இது. ஒரு மாத கால பகுதியில் இப்படியான நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் எதிர்வருகின்ற காலப்பகுதி எப்படி இருக்க போகிறது? இந்த உலகத்தினுடைய பொருளாதார பேராபத்தை எதிர்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு போரினுடைய பதற்றம் தொடர்பாகும். அதே நேரத்திலே இந்த எரிபொருள் கொள்வனவு தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள், முரண்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை போன்ற நாடுகள் தங்களுக்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உலகத்தினுடைய எரிபொருள் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளோடு தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ரஷ்யாவுடனான ஒப்பந்தம் தொடர்பாகவும் இன்றைய நாளில் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் விஷ்ணு. வணக்கம் விஷ்ணு. வணக்கம் பிரியங்க. குறிப்பாக இப்போது இந்த மத்திய கிழக்கினுடைய பதற்ற நிலைமை ஒரு பக்கம் இருக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது எரிபொருள் விவகாரம். இலங்கைக்கு ஈரான் எரிபொருள் தருவதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் ஈரானிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையிடம் கப்பல் இல்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ரஷ்யாவோடு அவர்களுடைய எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும், மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருந்தது. அது தொடர்பான ஒப்பந்தம் இப்போது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? இலங்கை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுத்தது இலங்கையில் இருக்கின்ற ரஷ்ய தூதுவரினூடாக. அதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சு அந்த விடயத்துடன் தொடர்படுத்தப்பட்டு தற்பொழுது அது ஒரு முக்கிய இடத்தை அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மாதத்துக்கான எரிபொருளையே ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கப்பல்கள் இந்த மாதமே பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் வெற்றியளித்திருப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் ரஷ்யாவுடைய அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் இந்த எண்ணெய் விநியோகம் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார். இலங்கை முழுமையாக தொடர்ந்தும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பிலான ஒப்பந்தம் கச்சாத்திரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த எண்ணெய் இறக்குமதி என்பது இலங்கை போன்ற நாடு எவ்வாறு அந்த நாட்டிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளப் போகின்றது, குறிப்பாக அணுசக்தியில் இயங்குகின்ற எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்கின்ற கப்பல்களிடமிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக மாற்று எரிசக்திகள் மூலம் இயங்குகின்ற கப்பல்களிடமிருந்து தான் அந்த விநியோக கப்பல் இருக்க வேண்டும் என்பது இலங்கையினுடைய ஒரு நிபந்தனையாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அணுசக்தியில் இயங்குகின்ற கப்பலிலிருந்து அவ்வாறான ஒரு எரிபொருளை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையில் கொழும்பை மையமான ஊடகங்கள் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன. எனினும் அது உத்தியோகபூர்வமான செய்திகளில் இடம் பிடிக்கவில்லை. இலங்கை இம்மாதம் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்கின்ற ஆரம்பிக்கின்றது. அதற்கான கப்பல்களும் இந்த மாத இறுதியில் இலங்கையை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த எரிபொருளை கடந்தும் ரஷ்யாவுடனான ஒப்பந்தம் தொடர்பில் அல்லது ரஷ்யாவுடனான வர்த்தகம் தொடர்பில் வேறு பல விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு அதிகளவானவர்கள் வருகை தருவார்கள்.
குறிப்பாக இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகளில் ரஷ்யாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் அதிகம். ஆகவே ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த பண கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது இந்த உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவினுடைய வங்கி கட்டமைப்பு என்பது உலகளாக வங்கி கட்டமைப்பு சுவிற்றிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வங்கி கணனி கட்டமைப்பை தொடர்படுத்த வேண்டும். ரஷ்யாவிடம் இருக்கின்ற வங்கி அட்டைகளின் ஊடாக இலங்கையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு செயல்முறையை ஆரம்பிக்கின்ற பொழுது ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு அது ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று ரஷ்யா தரப்பில் இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இலங்கையும் தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கான விசாவில் அப்பப்பொழுது இலவசமாக விசாக்களை வழங்குவது, அங்கு இருக்கின்ற சுற்றுலா பயணிகளுடைய வருகையை கூட்டுவதற்கான சில விடயங்களை முன்னெடுப்பதென தொடர்ச்சியாக அது இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இந்த எண்ணெய் மட்டுமல்ல, கோதுமையிலும் ரஷ்யாவை தங்கியிருக்கின்ற ஒரு நாடாகத்தான் இலங்கை இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த எண்ணெய் என்பது அமெரிக்காவினுடைய தடை மீண்டும் அதுக்கு வரும் வரை இறக்குமதி இடம்பெறும் என்று தெரிகின்றது. இந்த இறக்குமதியினூடாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு என்பது இல்லாமல் செல்லும், விலைவாசி ஏற்றம் என்பதும் குறைக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் இப்போது இலங்கையினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக காணப்படுகிறது. இலங்கையில் காணப்படக்கூடிய பெட்ரோல் சம்பந்தமான தட்டுப்பாடு அல்லது எரிவாயு தொடர்பான தட்டுப்பாடுகளுக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச சூழ்நிலைக்கு இது ஒரு தற்காலிகமான தீர்வு என்று சொல்லலாம். மறுபுறமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு எண்ணெய் கப்பலை விளங்கி இருக்கிறார். இது இப்போதைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த அவசர நிலைமையின் போது ரஷ்யாவோடோ ஈரானோடோ தொடர்பை மேற்கொள்ளுகிற போது ஒரு ஆழமான தொடர்பை நாங்கள் மேற்கொள்ளுவோமாக இருந்தால் இது மேற்குலக நாடுகளினுடைய மிகப்பெரிய ஒரு பகையை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கும். உங்களுக்கு நன்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்தியா ரஷ்யாவுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ராஜதந்திர பிளவுக்கு காரணமாக இருந்தது. இந்த நிலையில் இந்தியா அந்த நிலைப்பாட்டுக்கு வந்த பின்பதாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாகத்தான் ரஷ்யாவிடமிருந்து மீண்டும் எரிபொருள் கொள்வனவு செய்யுங்கள் என்று அனுமதிக்கப்பட்டது. அப்படியாக இருந்தால் இந்தியாவுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் இலங்கை போன்ற நாடுகளுடைய நிலைமை என்ன? அதாவது வளர்முக நாடுகளாக மேற்குலக நாடுகளுடைய சலுகைகளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக இலங்கை தன்னுடைய கடன் மீளச் செலுத்துகை காலம் அல்லது கடன் பெருகை காலம் இவற்றிலெல்லாம் மிகப்பெரிய தாக்கங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த யுத்த கால பகுதி தொடர்பாகவே அமெரிக்காவுக்கு இலங்கை தொடர்பிலே அதிருப்தி இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு தீனி போடுவது போலவே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார், அமெரிக்காவினுடைய கப்பல்களை நாங்கள் இங்கே அனுமதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது வெளிப்பூச்சுக்காக சொல்லப்படுகிறதா அல்லது உண்மையில் சொல்லப்படுகிறதா என்பது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவை பகைப்போமாக இருந்தால் அல்லது இலங்கை பகைக்குமாக இருந்தால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தை நம்பி இருக்கக்கூடிய இலங்கையினுடைய எதிர்கால கடன் திட்டங்கள் அல்லது அவர்களிடமிருந்து பெறக்கூடிய கடன் இப்படியான விடயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். இப்போது ஒரு தற்காலிக சூழலில் அமெரிக்கா அனுமதித்திருக்கிறது, ஆகவே எரிபொருள் கொள்வனவு செய்கிறோம் என்பது வேறு. ஆனால் சுற்றுலா பயணிகள் அல்லது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஜுவானிலோ அல்லது ரஷ்ய நாணயத்திலோ பணப்பரிமாற்றத்தை செய்கிற போது இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விடயம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஆட்சியாளருடைய மனநிலை உலகம் அறிந்தது. ஆகவே அவர் எப்படியான எண்ணத்தை கொண்டிருப்பார், எப்படியான முடிவை எடுப்பார் என்பது இலங்கையினுடைய கேந்திர அல்லது பூகோள பாதுகாப்புக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கணிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இலங்கை மேற்குலகை தவிர்த்து ஆசிய நாடுகளோடு தன்னுடைய தொடர்பை பேண வேண்டும். அதாவது மேற்காசிய நாடுகள் அல்லது ரஷ்யா போன்ற நாடுகளோடு தன்னுடைய தொடர்பை பேண வேண்டும். சீனாவினுடைய ஜுவான் நாணயத்திலே வர்த்தகம் செய்ய வேண்டும். இது உலகளாவிய ரீதியில் சீனா மேற்கொள்கின்ற ஒரு பொறித்திட்டமாகும். அப்படியான திட்டத்திற்குள் இலங்கை உட்படுத்த போகிறதா அல்லது இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கை என்பது அணி சேராத கொள்கை. எனினும் இந்த அமெரிக்காவினுடைய தடை என்பதற்கு அல்லது அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்திருக்கின்றது, ஈரான் மீதும் பொருளாதார தடை விதித்திருந்தது. இதன் காரணமாகத்தான் இலங்கை அந்த நாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவு இறக்குமதிகளை பெற்றுக்கொள்வது கிடையாது என்பதனை விட மிக முக்கியமான விடயம், இலங்கையினுடைய ஏற்றுமதியில் 30% ஏற்றுமதி என்பது அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு சிறிய இறக்குமதி அல்லது ஒரு விடயத்திற்காக சென்று மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியின் பங்காளியை பகையாளியாக்கிவிடக்கூடாது என்பதனை கடந்த மாதம் அன்றகுமார திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருந்த கருத்து இது. ஆனால்
தற்பொழுது இந்த உலக ஒழுங்கில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது மிக மோசகரமான ஒன்றாக உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆகவே தற்பொழுது அமெரிக்கா கூட ரஷ்யாவிடம் இருந்து இந்த தடைகளை எடுத்ததற்கான காரணம் இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு மாற்று தீர்வு இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான். ஆகவே ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருளுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பகை உணர்வை கொண்டு வரப்போகின்ற தேவை ஏற்படாது என்று நினைக்கின்றேன். ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது இலங்கைக்கு தேவையான எந்த உதவிகளையும், அது எரிபொருளாக இருக்கலாம் அல்லது வேறு தேவைகளாக இருக்கலாம், அதனை நிறைவேற்றுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதற்கு நன்றி தெரிவித்தது, எங்களிடம் கப்பல்கள் இல்லை, அதனால் அதனை இறக்குமதி செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றது. எனினும் ஈரானிடமிருந்து இன்று வரை ஈரானுக்கு நாங்கள் 90 மில்லியன் கடனை செலுத்த வேண்டி இருக்கின்றது கடந்த காலங்களில் வாங்கிய எரிபொருளுக்காக. அதற்காக தற்பொழுதும் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது ஈரானுக்கு. ஆகவே ஈரானிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருள் கிடைக்குமானால் அந்த எரிபொருளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தொடர்பில் இலங்கை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஏனெனில் இலங்கைக்கு எது நல்லது, இலங்கை மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கை செலவை குறைத்து அவர்களுக்கு எது நல்லதென்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த IMF-னுடனான உடன்படிக்கையாக இருக்கலாம் அல்லது மேற்குலகத்தினுடைய இலங்கைக்கு இடையிலான பொருளாதாரத்தை கடந்த ஒரு அரசியல் ரீதியிலான தொடர்புகள் அனைத்துக்கும் இதில் பாதிப்புறும். ஆனால் இன்று ஐரோப்பா நாடுகளே அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு உலக ஒழுங்கு மாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் இலங்கை தற்பொழுது எடுக்கின்ற தன்னுடைய பொருளாதாரத்துக்கு கட்டாயமான தேவைகளுக்கு எடுக்கின்ற முடிவுகள் என்பது அமெரிக்கா நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயத்துக்கு செல்லாதென்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறுவதும் சரி அல்லது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் அமெரிக்காவை பகைக்காமல் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூட ஒரு கருத்தை நேற்றைய தினம் கொழும்பில் தெரிவித்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இலங்கை பெற்றுக்கொள்ளாது, ஏனெனில் அமெரிக்காவை பகைக்கின்ற ஒரு முடிவுக்கு அனுர தலைமையிலான அரசு செல்லாதென்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இல்லை இந்த மாத இறுதியிலேயே ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கிடைக்கும் என்று. ஆகவே ஒரு இலங்கை இந்த பிரச்சனைகளுக்குள் தான் இந்த முடிவை எடுக்கின்றது. இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலைமை இருந்தாலும் இலங்கை இந்த 26 வருடங்களாக 2000 ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் 2 நாடுகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் 2 நாட்டையும் கையாண்டு பொருளாதார ரீதியில் முதலீடுகள் சார்ந்து இலங்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டே இருந்தன. ஆனால் இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க யுத்தம் என்று வருகின்ற பொழுது இந்த 3 நாடுகளும் மோதிக்கொள்கின்றன. ஆகவே இலங்கையினுடைய வெளிவார கொள்கையின்படி அவர்கள் ஏதோ ஒரு நாட்டின் பக்கம் செல்ல முடியாது. எனினும் ஒரு மோதல் சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது இலங்கையை தளமாக பயன்படுத்துவதற்கும் அவர்கள் விட முடியாது. ஏனெனில் இலங்கை அமெரிக்க போர் விமானங்களுக்கு இலங்கையில் அடைக்கலம் கொடுக்குமாக இருந்தால், அது இறங்கி எரிபொருட்களை ஏற்றுமதிக்கு அனுமதி செய்யுமாக இருந்தால் ஈரானுடைய குறி இலங்கை மீதும் திரும்பும், அல்லது ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துகின்ற இலங்கையினுடைய நிலைப்பாட்டுக்கு அது ஒரு எதிரான நிலைப்பாடாக மாறும். ஆகவே இந்த விவகாரத்தில் இலங்கை தன்னுடைய சாதகமான நிலைமையை கவனத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அது இலங்கைக்கும் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் நினைக்கின்றேன். நிச்சயமாக இப்படியான நிலைப்பாடுகள் அல்லது ராஜதந்திர ரீதியாக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குறியை வைக்கும். உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்கள், இந்த எண்ணெய் குதங்களை பத்திரப்படுத்தி சீரமைத்திருந்தால் இன்று அதிலே எரிபொருள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை சாதாரணமாக இருக்கின்ற காலப்பகுதியில் அதனை சேமித்து வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை அல்லது இன்னொரு உலக நாட்டை அவசரமாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆகவே இந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அவர்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் குறிப்பிடுவது போலதான் அமெரிக்காவை பகைத்துக் கொள்ளக்கூடாது, ஆனால் அமெரிக்காவை அனுமதித்து விடக்கூடாது, ஈரான் குண்டு வீசும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன், 1974ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தின் போது பாகிஸ்தானிய விமானங்கள் இலங்கையில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு சென்றது. ஆக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மனநிலையை பொறுத்து எந்த மாதிரியான முடிவு எடுப்பது என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த காலப்பகுதியில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் அந்த நேரம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும்
நேரடி எதிர்ப்பொன்று இருந்தது. சோவியத் யூனியனுடன் தான் இந்தியா இருந்தது, இலங்கை அமெரிக்காவுடன் இருந்தது. ஆகவே பாகிஸ்தானுடைய விடயத்தில் அந்த வெளிநாட்டு கொள்கை ரீதியில் தான் அந்த செயற்பாடுகள் அந்த கால பகுதியில் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இலங்கைக்குள் ஏற்பட்ட இந்த இன பிரச்சனைக்கு காரணமாக அந்த காலப்பகுதியில் இந்தியா நேரடியாக ஆயுத உதவியை வழங்கியது. அதெல்லாம் அந்த பின்னணியில் தான் இடம்பெறுகின்றது. ஆனால் தற்பொழுது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் மிகவும் நெருக்கமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு நிலை வருகின்ற பொழுது ஆயுதம் கொடுத்து உதவி செய்து ஆயுத பயிற்சியை வழங்கிய போராட்ட இயக்கத்தை அழிப்பதற்கும் இந்தியா துணை நின்றது இல்லையா? அதே வெளிவார கொள்கையினுடைய மாற்றம் என்பது இயல்பாக அந்த விடயங்களில் தாக்கம் செலுத்தியது அந்த காலம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு. சரி, இப்படியான சந்தர்ப்பத்திலே தான் இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது இந்த ஹோர்முஸ் நீர்நிலையிலே வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு விலை உயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி வந்த அமெரிக்கா அது மிகவும் நட்டமான ஒன்று, நிதி இழப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே அதற்கு மாற்றீடாக உலங்கு வானூர்திகளை பயன்படுத்துகிறது. அந்த உலங்கு வானூர்திகளை பொறுத்தவரை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டது. அந்த ஹெலிகாப்டர்கள் உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு இந்த கால பகுதியில் 10 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவை வந்தவுடன் இது இலங்கை பயன்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இலங்கைக்கு இந்த கால பகுதியில் அப்படியான ஒரு அன்பளிப்பை அமெரிக்கா செய்ய வேண்டிய தேவை என்ன? அதுவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்ற எதிர்ப்பு ஆயுதங்கள் பொருத்திய அந்த உலங்கு வானூர்திகள் ஏன் வழங்கப்பட வேண்டும்? ஆக இந்த விவகாரங்களுக்கெல்லாம் அப்பால் திரைமறைவிலே அமெரிக்காவினுடைய ஒரு போர்க்களமாக அல்லது போரியல் தளமாக இலங்கை மாற்றப்படுகிறதா? அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? இல்லை, டித்வா புயல் காரணமாக இலங்கைக்கு அந்த புயலை கையாளக்கூடிய வகையில் இலங்கையினுடைய ஹெலிகாப்டர்கள் இருக்கவில்லை. இலங்கையினுடைய படைத்தரப்பு அந்தளவு தூரம் வான்பாதை, அதாவது ஹெலிகாப்டர்களை பராமரிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தியா பாகிஸ்தானுடைய ஹெலிகாப்டர்களால் இலங்கையில் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடி உதவிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. இது இலங்கையில் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவு விமர்சிக்கப்பட்டது. இலங்கைக்கு படைத்தரப்புக்கு நாங்கள் பல அதிகளவான பணத்தை ஒதுக்கீடு செய்கின்றார்கள் பட்ஜெட்டில், ஆனால் அது எந்த அளவு உண்மையில் செலவு செய்யப்படுகின்றது, உண்மையில் பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. ஆகவே அந்த கால பகுதியில் இராணுவத்தின் கணக்காய்வுகள் தொடர்பில் எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எனினும் அதனை கடந்து இலங்கையினுடைய அரசாக கூறிய விடயம், அந்தளவு தூரம் அந்த புயல் காரணங்களில் புயல் ஏற்படுகின்ற நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள் இலங்கையிடம் இல்லை, பாகிஸ்தானும் இந்தியாவும் வைத்திருப்பது அந்த கால பகுதியில் பயன்படுத்தக்கூடியதென்று. அதே நேரம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடல் பாதுகாப்பு சார்ந்து ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அன்றகுமார திசாநாயக்க காலப்பகுதியிலும் அவ்வாறான ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த ஒப்பந்தங்களும் இந்த டித்வா புயல் காரணமான காரணங்களையும் காட்டித்தான் அமெரிக்கா 10 ஹெலிகாப்டர்களை இலங்கைக்கு வழங்குகின்றது. அந்த ஹெலிகாப்டர்கள் தற்பொழுது அமெரிக்காவில் கப்பலில் ஏற்றப்பட்டு இலங்கை நோக்கி பயணமாகின்றது என்பதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி என்று நான் நினைக்கின்றேன். அது இலங்கைக்கு வரும். ஆனால் அந்த ஹெலிகாப்டர்களை முழுமையாக பயன்படுத்த போவது இலங்கையினுடைய விமானப்படை தான் முழுமையாக பயன்படுத்த போகின்றது. ஆக இலங்கையினுடைய விமானப்படை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அது எந்தளவு தூரம் அமெரிக்கா அதன் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் அல்லது அமெரிக்க நலன்கள் சார்ந்து அந்த தகவல்கள் அமையும் என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களில் இருக்கின்ற விடயங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அவ்வாறு எழுதப்படுகின்ற பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்கள் பகிரங்கப்படுத்துவது கிடையாது நாடுகளில், குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு கூட அது தெரியப்படுத்துவது கிடையாது. நிஜமாக, அதாவது பகிரங்கப்படுத்தப்படாத ஒப்பந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. ஆகவே இந்த ஒரு வீரியமான யுத்த கால பகுதியில் குறிப்பாக இந்திய பெருங்கடல் ஒரு யுத்தகலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். யாகோ காசிய தளம் ஏவுகணைகளால் கண்டம்பட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதில் இருந்து ஈரானுடைய கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் தாக்கப்பட்டது வரையான ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அமெரிக்காவினுடைய செல்வாக்குமிக்க உலங்கு வானூர்திகள் வழங்கப்படுகிற போது அவை எப்படி பயன்படுத்தப்படும்? ஏற்கனவே இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் பகிரங்கப்படுத்தப்படாததாக இருக்கிறது. ஆனால் அப்படியான எந்த ஒரு ஒப்பந்தமும் ஈரானுக்கு இடையில் இல்லை. ஆகவே ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் செயற்பட முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு இவர்கள் வருகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் சில வேளைகளில் சாத்தியமாகலாம் என்று நம்புகிறேன். பிரிஷ்ணு, நன்றி. நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றிகள்.
நன்றி நேயர்களே, இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியில் இடம்பெறுகின்ற அந்த போரினுடைய பதற்ற நிலைமைகள், அதே போல இலங்கை போன்ற நாடுகள் எரிபொருளுக்காக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அதனை பெற்றுக்கொள்கின்ற வழிமுறைகள், இதனை பெற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தொடர்பாகவும், அதனை தாண்டிய இராணுவ உறவுகள் தொடர்பாகவும், இது இலங்கையினுடைய எதிர்காலத்திற்கு எப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.